Hello guys, welcome back. This is part number 1 on module number 22 alternating current. Previously நம்ம 6 chapters complete பண்ணி முடிச்சாச்சு on class 12. Class 11 பொறுத்த மட்டும் around உங்களுக்கு 15 chapters இருக்கும். 15 chaptersல around 120 videos கிட்ட வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். Class 11 NEET Physics அப்படிங்கிற playlist தனியா இருக்கும். Class 12 NEET Physicsங்கிற playlist தனியா இருக்கும். அதில தான் நம்ம இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். Now we are moving to the next chapter number 22. Alternating current இதில் part number 1. Chapter number 22 and 23 ரெண்டுமே admixed. இன்னும் சொல்ல போனால் 21, 22, 23 இது எல்லாமே somehow mixedஆக இருக்கக்கூடிய யூனிட் தான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்ங்கிறது ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக குயிக்காக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெரி லைட் கான்செப்ட்ஸ். இந்த யூனிட்டுமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 பார்ட் தியரிக்கும் ஒரு என்சிஆர்டி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2 என்சிஆர்டி அப்புறம் 2 எம்சிக்யூ அப்படிங்கிற பிளானில் தான் 7 பார்ட்ஸ் அப்படி தான் நம்மளோட பிளானு. ஓரளவுக்கு நமக்கு தியரி கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலோ இல்லது நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிருச்சுனாலோ எம்சிக்யூவை நான் 3 பார்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன். அது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு 7 பார்ட்டுங்கிறத பேக்கேஜ் மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த 7 பேக்கேஜுங்கிறது மினிமம் எல்லாமே 30 நிமிஷம் 25லேருந்து 30 நிமிடங்களுக்கு குறையாமல் நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் டெய்லி ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஒரு வீடியோக்காக நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசியாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக தான் நம்ம தனியாக கொண்டு வரோம். முக்கியமான விஷயம் எப்போதும் நான் சொல்கிறது தான் கண்டென்ட்ஸை தெளிவாக கவனிங்க. கண்டென்ட்ஸில் தான் நான் ஃபார்முலாவோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். அது என்னங்கிறத தயவு செஞ்சு கவனிங்க. அதற்கப்புறமாக நம்ம கொடுக்கக்கூடியது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் அண்ட் தென் என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸ், அதாவது என்சிஆர்டியோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். சில மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, அதோட டீப் கால்குலேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எம்சிக்யூ வந்தீங்கன்னா எம்சிக்யூவில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டும் நான் 1 by 1 ஸ்டெப் பண்ண முடியாமல் ரொம்ப குயிக்காக நான் சால்வ் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். பொறுமையான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் முதல்ல கண்டென்ட்லேயும் எக்ஸாம்பிள் மற்றும் என்சிஆர்டி ப்ராப்ளத்தில் உங்களோட நாலேஜை கரெக்டாக நீங்கள் இம்பார்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிங்கன்னா எம்சிக்கு நான் சால்வ் பண்ண உங்களுக்கு அதே ஸ்பீடு உங்களுக்கு பிக்கப் ஆகிக்கும். ஸோ அதற்காகத்தான் நம்ம இதை கொடுக்குறோம். அதே போல் லேட்டஸ்ட்டு என்சிஆர்டி புக்ஸை நான் ரெஃபர் பண்ணும்போது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு 25 ப்ராப்ளம் இருந்த இடத்துல இப்போலாம் பார்த்தீங்கன்னா 10 ப்ராப்ளம்குள்ளே தான் இருக்குது. அது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னாங்க. பட் நான் ரெஃபர் பண்ணும்போது என்னென்னா இது ஓல்டு வெர்ஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு அதுலேயும் நான் கம்ப்ளீட்டாக எடுக்கிறது கிடையாது. எம்சிக்யூ பேட்டர்னுக்கு எதெல்லாம் ஃபாலோ ஆகுதோ அதுக்கான என்சிஆர்டி கொஸ்டின்ஸை தான் நான் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் நியூ புக்குக்கும் ஓல்டு புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்கும். ஓல்டு புக்கில் நான் எது நமக்கு அதிகமாக இருக்கோ லார்ஜர் டேட்டா எங்கே இருக்கோ அதுலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு இன்னொரு 4-5 எம்சிக்யூஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறனால நான் ஓல்டு புக்கை தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓல்டு என்சிஆர்டி பேட்டர்னில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸையும் சேர்த்து சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால தான் நமக்கு என்சிஆர்டி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் 2 பார்ட் மினிமம் வருதுன்னா மினிமம் 20 கொஸ்டினாவது நான் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த கொஸ்டினும் எம்சிக்யூக்கு எந்த அளவுக்கு கோப்பப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்பேன். நம்மளோட ஒர்க் பிளான் ஆஸ் யூஷுவல் சொல்லியாச்சு. இதே போல் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த யூனிட்டுக்கும் இதே தான். முடிஞ்ச வரைக்கும் 2 கான்செப்ட் வீடியோ, ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், லைக்வைஸ் 2 என்சிஆர்டிக்கான எக்ஸசைஸ், 2 அல்லது 3 எம்சிக்யூக்கான எக்ஸசைஸ். இந்த ஆர்டரில் தான் நம்மளோட பிளான் போகுது. ஸோ லெட் அஸ் கோ டு த வீடியோ நவ். தென் அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் லைவ் செக்ஷன் ஆர் கொஸ்டின் பேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் இஸ் பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். மூவிங் டு த ரோட் மேப். இந்த யூனிட்டில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 9 பார்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ வாட் ஆர் தெம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், ஏசி வோல்டேஜ் டு எ ரெசிஸ்டர் அண்ட் தென் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏசி கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பை ரொட்டேட்டிங் வெக்டார்ஸ், ஏசி வோல்டேஜ் டு இண்டக்டார், ஏசி வோல்டேஜ் டு கெப்பாசிட்டர், ஏசி வோல்டேஜ் டு எல்சிஆர் சர்க்கியூட். எல்சிஆர்னு சொல்லும்போது இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இது 3 இருக்கக்கூடிய சர்க்கியூட்டு. தென் பவர் இன் அ சர்க்கியூட், பவர் ஃபேக்டர், எல்சி ஆசிலேஷன்ஸ், எல்சி ஆசின் இண்டக்ஷன் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அதோட ஆசிலேஷன், அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நம்ம இதோட கொஸ்டின் பிரேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூனிட்டோட முக்கியமான பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணும்போது இன்ட்ரோடக்ஷனில் பீக் கரண்ட் அப்புறம் பீக் வோல்டேஜ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் ஆர்எம்எஸ் கரண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அண்ட் தென் இண்டக்டார் அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் நத்திங் பட் இண்டக்டன்ஸ் எல், அதனோட யூனிட் ஹென்ரி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா.
ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸை வந்து இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டர் சி அதனோட யூனிட்டு ஃபேரட் இல்லையா, அதனுடைய கனெக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸை கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணும்போது Z அப்படிங்கிற ஒரு விஷயமான இம்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் இந்த யூனிட்டில் நீங்கள் புதுசாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் எல்சி ஆசிலேஷன்ஸ்னு சொல்லும்போது இண்டக்டர் அண்டு கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் இருக்கக்கூடியது, அந்த இடத்துல ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபைனலி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். உள்ளதுலே ஈஸியான டாபிக் எதுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான். அதில் விபி, ஐபி இதெல்லாம் நீங்கள் 12லேயும் ரொம்ப நிறையா பார்த்துருப்போம். அதாவது செகண்டரி வோல்டேஜு, ப்ரைமரி வோல்டேஜு, ப்ரைமரி கரண்ட்டு, செகண்டரி கரண்ட்டு, லைக்வைஸ் செகண்டரி டேர்னிங்கு, ப்ரைமரி டேர்னிங் அப்படின்னு இந்த மூணு விஷயம். அதோட எஃபிஷியன்சி சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய விஷயங்களும் அதுக்காக டஃப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா கன்செப்ஷுவலாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாஸை மட்டும் பேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் அதை மக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபார்முலாஸை. பட் நான் எப்போதுமே சொல்கிறது தான், ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி ஃபார்முலாஸை நீங்கள் மக்கப் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஐ வில் கிவ் யூ த டெரிவேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிற அந்த ஃபாலோப்பை கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் யூர் டைம் ஐ வில் பி கோயிங் டு த இன்ட்ரோடக்ஷன் நவ். ஸோ த இன்ட்ரோடக்ஷன் பேஸ்ட் ஆன் டிசி அண்ட் ஏசி. யூஸ்வலாகவே ஆரம்பத்தில் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டு யூஸ் பண்ணப்பட்ட பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ டைரக்ட் கரண்ட்டுங்கிறது இட்ஸ் லைக் பல்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்ஸ் அண்ட் வேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. லைக்வைஸ் ஏசின்னு சொல்லும்போது சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வோல்டேஜ் வேரிஸ் லைக் அ சைன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம சிம்பிள் ஹார்மோனிக்கில் நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ இந்த ஹார்மோனிக் பேஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அதோட பேஸே வந்து பார்த்திங்கன்னா லைக் திஸ். இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆர்எம்எஸ் வோல்டேஜ்னு ஒரு விஷயம், ஆர்எம்எஸ் கரண்ட்டுங்கிற விஷயம், அப்புறம் இதுலேயே பீக் வோல்டேஜ், பீக் கரண்ட் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னங்கிறது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளவு 21 யூனிட் பார்த்துருக்கோம் இல்லையா. 21 யூனிட்டில் கரண்ட்னா ஐன்னு போட்டு போயிட்டுருப்போம், வோல்டேஜ்னா வீன்னு போட்டு போயிட்டுருப்போம். ஒருவேளை இந்த வீங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லும்போது இஎம்எஃப் அதாவது எப்சிலான் அப்படிங்கிற ஆர்டரில் போவோம். பட் பவர் அப்படின்னு சொல்லும்போது V இன்ட்டு I தான் இல்லையா. நம்ம அதில் எந்த சேஞ்சும் இல்லை. அதில் லைக்வைஸ் I² ஆருங்கிறதுல எந்த சேஞ்சும் இல்லை, V² டிவைடட் பை ஆருங்கிறதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஆனால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மட்டும் இந்த ஆர்எம்எஸ் வோல்டேஜ், ஆர்எம்எஸ் கரண்ட், பீக் வோல்டேஜ், பீக் கரண்ட், அப்புறம் கரண்ட் வெறும்னையே என்ன பண்ணியிருப்பாங்க வித்தவுட் எனி இண்டிகேஷன்ஸ் கரண்ட் வோல்டேஜ் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இதில் டிஃபரன்ஷியேஷன் பண்ணப்பட்டிருக்கும். அந்த டிஃபரன்ஷியேஷன் எதனால் பண்ணப்படுது, எதுக்காக பண்ணப்படுது. அண்ட் தென் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி சப்ளைன்னு சொல்லும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன், தொலை தூரங்களுக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ண முடியும் வித்தவுட் எனி பவர் லாஸஸ். பவர் லாஸஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் யூனிட்லேருந்து இன்னொரு டிரான்ஸ்மிஷன் யூனிட்டுக்கு கம்பிகள் மூலமாகத்தான் நம்ம பவரை டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வேகாசம் பவர் லாஸுங்கிறது மேண்டேட்டாக இருக்கும். கம்பேரிட்டிவ் டு டிசி, ஏசியில் கொஞ்சம் மினிமம் பவர் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த ஒரு காரணத்தினால தான் என்ன பண்ணுறோன்னா உலகெங்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஏசி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் டிசி பேஸ்டு பவர் டிரான்ஸ்மிஷன்ஸுக்கு வழிகள் இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. டிசி டிரான்ஸ்மிஷன் பண்ணோம் ஏன்னா அதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் அட்வான்டேஜஸாக பண்ண முடியும், பவர் லாஸை ஓரளவுக்கு கரைக்க முடியும். இல்லை இந்த மாதிரி எப்படிலாம் நம்ம பண்ணலாம், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணலாங்கிற ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. பட் இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் இந்த ஆர்எம்எஸ் வோல்டேஜ், ஆர்எம்எஸ் கரண்ட் இதுதான் இந்த யூனிட்டோட கீ ஃபேக்டராக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா. ஸோ தி ஃபஸ்ட்டு ஒன் ஏசி வோல்டேஜ் அப்ளை டு ஏ ரெசிஸ்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்ம ரெசிஸ்டர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஏசி வோல்டேஜில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த பீக் வோல்டேஜ் அப்படிங்கக்கூடிய விஷயம், தென் ஆர்எம்எஸ் அப்படிங்கக்கூடிய விஷயம். ஸோ அது என்னங்கிறதுக்கான டெரிவேஷன் ஆஸ் பர் தியரி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஆர்எம்எஸ் ஆர் ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட் ஆர் வோல்டேஜ் ஆஃப் அன் ஏசி ரெப்ரசன்ட் the DC current or voltage that dissipates the same amount of power as average power dissipated by alternating current. ஸோ நமக்கு ஏசி டிசி ரெண்டத்தையும் நம்ம செக் பண்ணும்போது வரக்கூடிய அந்த பீக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் அ சைனுசாய்டல் ஆசிலேஷன், சைனுசாய்டல்னு சொல்லும்போது ஏசின்னு சொல்லும்போது தி ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்னு எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு த பீக் வேல்யூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. பீக் வேல்யூனா என்னென்னா கரண்ட்டோட பீக் வேல்யூ டிவைடட் பை 2, தட் இஸ் யுவர் ஆர்எம்எஸ். ஒருவேளை இது
வோல்டேஜ் ஆகவோ இஎம்எஃப் ஆகவோ இருந்துச்சு அப்படின்னா இஎம் அல்லது டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அல்லது விஎம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வேர் ஐஎம் அண்ட் விஎம் ஆர் தி பீக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீக் கரண்ட் அல்லது பீக் வோல்டேஜ் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும். whenever it is divided by square root of 2 ஆர் டிவைட் ஆயிடுச்சுன்னா that becomes the RMS voltage. ஏன்னா இந்த சம்மில் இந்த யூனிட்டோட கடைசி ஓப்பனிங் கொஸ்டின்லேருந்து கடைசி கொஸ்டின் வரைக்கும் ஆர்எம்எஸ் வேல்யூவை கண்டுபிடிப்பாங்க, திடீர்னு பீக் வேல்யூவை கண்டுபிடிப்பாங்க, திடீர்னு கரண்ட்டோட வேல்யூ என்ன, வோல்டேஜோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இப்படி பிளைனாக கரண்ட்னா என்ன, வோல்டேஜோட வேல்யூ என்னன்னு கேட்கும்போது இது ஆர்எம்எஸ்ஸா, இது பீக் வோல்டேஜ் கேட்குறாங்களா இல்லை ஆர்எம்எஸோடதை கேட்குறாங்களா, இப்படி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆர்எம்எஸ்ங்கிறது அப்போ ஒன்லி ஃபார் ஏசி தானான்னு கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது. த ட்ரூ ஆர்எம்எஸ் டினோட்ஸ் அ மீட்டர் தட் ரியலி மெஷரிங் தி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அ சிக்னல். அது ஏசியாக இருந்தாலும் டிசியாக இருந்தாலும். இந்த அதர் மேட்டர்ஸ் எதுன்னு சொன்னீங்கன்னா டிசியோட பீக் வேல்யூவை டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு போடும்போதோ இல்லை ஏசியோட ஐஎம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு போடும்போது யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் ஆர்எம்எஸ். அவ்வளோதான். இது வந்து டிபெண்டிங் அப்பான் தி வேவ் பேட்டர்னில் ஹையஸ்ட் பேட்டர்ன். அப்படி சொல்லும்போது தி ஒன் தட் மெஷர் எய்தர் பீக் ஆர் ஆவரேஜ் அண்ட் தென் ஸ்கேல் இட் டு ஆர்எம்எஸ் ரீடிங் தட் டிபெண்ட் அப்பான் தி வேவ் ஃபார்ம் பீயிங் எ சைனுசாய்டல் சிக்னல். ஏசி சிக்னலில் இருக்கக்கூடிய பீக்கோட வேல்யூவை எடுத்து டிவைடட் பை 2ன்னு போடும்போது அப்போ நம்ம இந்த மீட்டரை டிசியில் பயன்படுத்த முடியாதானா பயன்படுத்தலாம். இட் இஸ் ஆல்சோ வி கேன் யூஸ்ட் இன் டிசி. டிசியில் பயன்படுத்தும் போது பீக்குக்கு வேலையே கிடையாது, நமக்கு என்ன வோல்டேஜ் சப்ளை வருதோ அந்த வேல்யூ தான் கிடைக்க போகுது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதே விஷயந்தான் ஏற்கனவே நம்ம சொன்னது, ஐ விச் இஸ் ஈக்குவல் டு பீக் வோல்டேஜ் பீக் கரண்ட் டிவைடட் பை 2 அப்படின்னா இங்கே ஆர்எம்எஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டிசி கரண்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கரண்ட்டை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஐஎம்க்கு பீக்குக்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த டைரக்ட் கரண்ட் ஐ என்ன சப்ளை ஆச்சோ வாட் இட் ஹாஸ் பீன் சப்ளைடோ தட் இட் ஹாஸ் பீன் டெலிவர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா டிசி கரண்ட்டில் அது வைக்கும்போது தெரியும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் என்ன இருக்குது, பீக்கும் இருக்குது லோவும் இருக்குது, பீக்கும் இருக்குது லோவும் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பீக்கோட வேல்யூஸை டிவைடர் பை 2 அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு ஆர்எம்எஸோட வேல்யூ கிடைக்குது. பொதுவாக இன்னொரு விஷயம் நல்லா சொல்லிடுறேன், இங்கே ஆர்எம்எஸ்ன்னு நீங்கள் குறிப்பிடுவோம், ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க, ஒரு சம்மில் வெறும் ஐன்னு மட்டும் போட்டிருப்பாங்க. ஐ ஈக்குவல் டு ஐஎம் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு போடுவாங்க, ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஐஎம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு போடுவாங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நிறையா பார்க்கலாம். இட் ரெசல்யூட்ஸ் த சேம். ரெண்டுத்தையுமே உங்களுக்கு அது சேமாக தான் காமிக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு சொல்லியிருக்காங்கங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ பேக் டு த டாபிக், ஏசி வோல்டேஜ் அப்ளை டு எ ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது சர்க்யூட்டில் ஒரு இஎம்எஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரேட்டிங் சர்க்யூட் ஃப்ரம் பவர் ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு பேட்டரிலேருந்து ஒரு சர்க்யூட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது வி ஆர் ஃபேஸிங் அ ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம இன்பிட்வீனில் இதோட வோல்டேஜோட வேல்யூ சைனுசாய்டலில் கொடுக்கும்போது 0 to π 2π 3πன்னு போய்கிட்டு இருக்கும். போகும்போது த பீக் வேல்யூஸ் ஆர் கெட்டிங் மெஷர், விஎம் அண்ட் ஐஎம் இது ரெண்டுத்தோட வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். அது எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது த்ரூ த மீட்டர்ஸ் தான். நம்ம மீட்டர்ஸ் வச்சுருப்போம், அந்த மீட்டர்ஸில் ஹையஸ்ட் ரீடிங் என்ன லோயஸ்ட் ரீடிங் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மீட் பண்ணுவோம். தட் வேல்யூ ஆஃப் ஹையஸ்ட் பீக்கில் போகுது இல்லையா, அந்த வேல்யூஸை விஎம் என்றும் ஐஎம் என்றும் நம்ம நோட் பண்ணுவோம். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கேல்குலேஷன்ஸ்க்கு எடுக்கிறோம். ஸோ ஹவ் யூ ஆர் டேக்கிங் இட் த கேல்குலேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி விச் இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. சைனுங்கிறதுக்கான காரணம் இட் இஸ் ஆன் சைன் வேவ்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்ம சைன் ஒமேகா டி அப்படின்னு எடுப்போம். லைக்வைஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொன்னாலே விச் இஸ் நத்திங் பட் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஐஆர். இந்த விஎம் சைன் ஒமேகா டி அப்படியே வந்துடும். திஸ் ஒமேகா விச் இஸ் நத்திங் பட் 2πf. நான் ஏன் சார் இங்கே காஸ் ஒமேகா டின்னு போடக்கூடாது, நான் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா சாப்டர் நம்பர் 14 ரெஃபர் பண்ணும்போது யூ கேன் கெட் இட். when y which is equal to a sin omega tங்கிறது ஒரு இடத்துல இருக்கும், லைக்வைஸ் a cos omega tங்கிறது ஒரு ஃபார்முலாவும் இருக்கும். ஸோ இதோட சைன் ஈக்குவேஷன் எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது we are using sin. அதுவே ஃப்ரம் த மிட்லேருந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது காஸ் ஒமேகா டிங்கிறத பயன்படுத்துவோம். அதை இங்கே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங்னு சொல்லும்போது வியோட வேல்யூவான ஐ இன்ட்டு ஆர் விஎம் சைன் ஒமேகா டி. இது சைன் ஒமேகா ஏன் வந்துச்சுங்கிறத சாப்டர் 14 நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட பாருங்கள், அதில் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு யூ கேன் டேக் இட். ஸோ இங்கே ஐயை தனியாக வைக்கும்போது விஎம் டிவைடட் பை ஆர் இன்ட்டு சைன் ஒமேகா டின்னு மாதிரி தான். ஸோ திஸ் வேல்யூ ஆஃப் விஎம் டிவைடட் பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஐஎம், தட் இஸ் யுவர் பீக் கரண்ட். ஸோ இங்கே நம்ம வோல்டேஜில் இருக்கக்கூடிய பீக் வோல்டேஜ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பீக் கரண்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஹவ் யூ ஆர் சால்விங் திஸ் அப்படின்னு கேட்கும்போது ஏன் இங்கே ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஏன் பீக் இருக்க,
இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது ஐஎம்ங்கிறது பார்க்குறோம், விஎம்ங்கிறத பார்க்குறோம். ஆருக்கு மட்டும் ஏன் ஆர்எம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இது எதுக்குமே வராது. பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஈக்குவலி ஃபார் ஏசி ஆஸ் வெல் அஸ் டிசி. நீங்கள் எந்த சார்ஜில் கொடுத்தா ரெசிஸ்டன்ஸ் வில் பி காமன், அதுதான் அதோட பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் அந்த ஃப்ளோவில் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். ஓகேங்களா? அதனால் ஆறுங்கிறது மட்டும் இது எந்த இடத்துலையுமே சேஞ்சே ஆகிருக்காது. ஸோ தட் இஸ் வை ஐஎம் விச் இஸ் ஈக்குவல் டு விஎம் டிவைடட் பை ஆர்னு தனியாக எழுதலாம். ஸோ இப்போ பவரோட ஃபார்முலா யூஸ்வலாக பி விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஐயோட வேல்யூ இப்போ என்ன எழுதியிருக்கோம்? ஐஎம் இல்லையா? அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐஎம் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இன்ட்டு ஆர். லைக்வைஸ் ஐஎம்மோட வேல்யூ அப்படிங்கிறது எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபார் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஒமேகா டின்னு சொல்லும்போது த வேல்யூ ஆஃப் டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 45. ஏன்னா 45 டிகிரி தானே, பாதியாக தானே பிரியுது. ஸோ பிரியும்போது சைன் ஸ்கொயர் ஆஃப் 45 அப்படின்னு எடுத்திங்கன்னா 1/√2 இன்ட்டு 1/√2 that becomes 1/2. அப்போ ஐஎம் ஸ்கொயர் தனியாக இருக்கும், ஆர் தனியாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு 45 டிகிரிஸ். அப்போ ஒமேகா டின்னு சொல்லலாம் அல்லது அதை டீட்டா அப்படின்னு சொல்லலாம் விச் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. இதை இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா பை டிவைடட் பை 4 அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 0லேருந்து இப்படி எடுக்கிறோன்னா திஸ் இஸ் π/4, அதுக்கப்புறம் π/2 அண்ட் தென் 3π/4 அண்ட் தென் π. ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு π/2 π/4 π/2 3π/4 π. ஸோ அதில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பீக்குங்கிற இடம் எங்கே இருக்குன்னா 45வது டிகிரியில் π/4 அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ π/4 நான் 45 டிகிரின்னு எடுக்கிறேன். லைக் வைஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஒமேகா டி விச் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் எடுத்தோம்னா we will get the value of 45 டிகிரி. இது ரெண்டு வேல்யூஸ் நம்ம எய்தர் வேல்யூ நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆர்டர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் கண்டுபிடிச்சாச்சு, லைக்வைஸ் இங்கே ஐஎம் கண்டுபிடிச்சாச்சு, லைக்வைஸ் இங்கே விஎம்மோட வேல்யூ அப்படின்னு தனியாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா விஎம் விச் இஸ் ஈக்குவல் டு லைக்வைஸ் வி டிவைடட் பை சைன் ஒமேகா டி. இந்த சைன் ஒமேகா டிங்கிறது கொஸ்டினை பொறுத்த மட்டும் நம்ம டெரிவேட்டிவாக ஃபாலோ பண்ணும்போது ஓகே. இது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸுக்கு வரும்போது அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், சைனோட வேல்யூ 1/45ன்னு போடுங்க, 1/√2. இது மேலே போச்சுன்னா விஎம் ஈக்குவல் டு √2 இன்ட்டு வி. ஓகேவா? இப்போ நம்ம பழைய ஃபார்முலா எடுத்து பாருங்கள். வி விச் இஸ் ஈக்குவல் டு விஎம் டிவைட் பை √2 தென் விஎம் ஈக்குவல் டு √2 இன்ட்டு வி. அப்போ இது ரெண்டு ஈக்குவேட் ஆகுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொண்டு போகிறோம். இது காஸ் ஒமேகா டின்னு இப்போ நீங்கள் போட்டு காஸ் 45ன்னு போட்டாலும் அதே வேல்யூ தான் இங்கே உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? பீக்கை பேஸ் பண்ணி வரும்போது 0லேருந்து 45 டிகிரிக்கு நம்ம எடுக்கிறதுக்கான இவ்வளோ கேல்குலேஷன்ஸும் வந்திருக்குங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். As we discussed earlier, I equal to IM sin omega t. இதில் 45 டிகிரின்னு போடும்போது IM divided by √2 இங்கே போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா 0.7. லைக்வைஸ் வின்னு சொல்லும்போது V equal to VM divided by sin omega tங்கிறது √2. இப்போ இது பவர்லேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். யூஸ்வலாக பவரோட ஃபார்முலான்னு சொல்லும்போது V into Iன்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு ஒன்ஸ் நமக்கு ஆங்கிள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போதே அப்போ என்ன செஞ்சாகணும், V which is equal to VM divided by √2, ஐன்னு சொல்லும்போது IM divided by √2 into cos phi. So what I mean by that cos phi அப்படின்னு சொல்லனா which is nothing but your பவர் ஃபேக்டர். ஸோ இந்த பவர் ஃபேக்டருங்கிறது எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த விஷயங்களில் சொல்கிறேன். பிகாஸ் பவர் ஃபேக்டர்னு ஸ்பெசிஃபிக்காகவே நமக்கு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே கொஸ்டினில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்து பவர் கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஆர்எம்எஸோட பவர் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே அங்கே விஎம் இன்ட்டு ஐஎம் டிவைடட் பை 2 காஸ் ஃபை அப்படிங்கிற விஷயம் வந்தாகணும். அப்போது சாப்டர் நம்பர் 21 வரைக்கும் இப்போ நம்ம பவர்னு கொடுத்தா வி இன்ட்டு ஐன்னு போட்டிருக்கோம். லைக்வைஸ் நம்ம போன யூனிட்டில் பார்க்கும்போது கூட பவர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் பவர் அப்படின்னு கேட்கும்போது வி இன்ட்டு ஐ டிவைடட் பை 2ன்னு கொடுத்தோம் இல்லையா, அது கூட கிட்டத்தட்ட இதோட பேஸை வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுவே ஏசி கரண்ட்டில் பவர், ஆர்எம்எஸ் பவர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சுனால யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் விஎம் ஐஎம் டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் ஃபை. ஏன்னா வோல்டேஜோட வேல்யூ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 230ன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஐயோட வேல்யூ கிட்டத்தட்ட 5 ஆம்பியர்னு கொடுத்துட்டு போவாங்க. இது ரெண்டத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் வரும்ல, தட் வில் பி ஆல்சோ இன் ஆப்ஷன். அதே நேரத்தில் விஐ டிவைடட் பை 2 அப்படிங்கிறத போடும்போது ஒரு ஆப்ஷனும் ஒன்று இருக்கும். லைக்வைஸ் விஐ பை 2 இன்ட்டு காஸ் 5, அதாவது காசு ஒரு 60 டிகிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணோன்னா இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃபார்முலாஸ்னு பார்த்தா வெரி வெரி லிமிட்டட் ஃபார்முலாஸ் தான். ஆனால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, விஇக்கும் விஎம்முக்கும்
ஐக்கும் ஐஎம்முக்கும் ஒரு குழப்பம் ஏற்படும். இதுக்கு நடுப்புற ஆர்எம்எஸ்ங்கிற வார்த்தையை வேற கொடுத்துருவாங்க. அதை நான் இதில் எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுங்கிற ஒரு குழப்பம் வரும். ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் தட். நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோம் அந்த ஆர்டரை கிளியராக எழுதிக்கிங்க. அதே நேரத்தில் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் டாபிக் we are going to see is AC voltage applied to a inductor. இண்டக்டார்னு பேஸ் பண்ணும்போது இண்டக்டன்ஸ் அதனோட யூனிட் ஹென்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எம்எல்டியில் ஹென்ரியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஹென்ரி என்பது வெப்பர் பர் ஆம்பியர், வெப்பர் என்பது வோல்டேஜ் செகண்ட் பர் ஆம்பியர் அப்படிங்கிறது நான் தான் இங்கே கொடுத்துருக்கேன், வெப்பர் செகண்ட் பர் ஆம்பியர். இதுக்கப்புறம் இங்கே வோல்டேஜையும் செகண்ட் ஆம்பியர் இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய எம்எல்டியை எக்ஸசைஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். தயவு செஞ்சு சால்வ் பண்ணுங்கள். பிகாஸ் ஹென்ரிங்கிறது நம்ம கடைசியாக பார்த்தது ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளோதான். பட் ஆனால் இன்னும் நமக்கு அது மறக்காமல் இருக்கணும். அதுக்கு அதை மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில். ஸோ அப்போது அதை எம்எல்டியை நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உடனடியாக ஞாபகம் வரணும், வந்துச்சுன்னா நல்லது. ஓகேவா? இதை கையோடு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு முக்கியமான விஷயமே இந்த சாப்டர் 30 சாப்டரையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற யூனிட்டை கரெக்டாக மைண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்டர் நம்பர் 2ல் எந்த இடத்துலேருந்து கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதற்காக கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் அது. ஸோ சப்போ இது என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப சஃபோகேட்டிங்காக இல்லாமல் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது உங்களுக்கான நல்மை. ஓகேங்க. ஸோ இஎம்எஃப் which is equal to L into di divided by dt. இது நமக்கே தெரியும். இஎம்எஃப் உடைய ஃபார்முலா d5 divided by dt அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். வேறு 5 which is nothing but equal to flux. ஃப்ளக்ஸ் என்பது b into a divided by t. இதெல்லாம் இந்த யூஸ்வலாக இந்த யூனிட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த ஃபார்முலா L into di by dt வந்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது BA into D. இங்கே n வந்துச்சுன்னா n நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, இங்கே இருக்கக்கூடிய டியும் கேன்சல் ஆகும். அப்போ n into B into A which is equal to L into I. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த பேரில் வந்துட்டு இருந்துச்சுன்னா 21வது யூனிட்டும் 22வது யூனிட்டும் உங்களுக்கு அட்ஜாயிண்ட்டாக வரதுனால, இன்னும் சொல்ல போனால் 23வது யூனிட்டும் இதுக்கு அட்ஜாயிண்ட்டாக வரத்தான் போகுது. அப்போ அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? அதற்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இஎம்எஃப் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கக்கூடியது, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது. இந்த யூனிட்டுக்கான விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். ஒரு வோல்டேஜ் சப்ளை பண்ணப்படுது த்ரூ ஏ இண்டக்டர். இண்டக்டர்னு சொல்லும்போது நமக்கு சுருள் வடிவத்தில் இருக்கணும், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய வோல்டேஜ்னு சொல்லும்போது இண்டக்டிவ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபார்முலா V is equal to Vm sin omega t. என்றால் விங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஆர்எம்எஸ் அல்லது நார்மல் வோல்டேஜ்னு சொல்லுவோம். விஎம் என்பது பீக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீக் இன்ட்டு சைன் ஒமேகா டி. இப்போ இது ஃபார்முலாவில் எப்படி அப்ளை ஆகுதுன்னா V which is equal to L into di by dt. இல்லையே சார், இஎம்எஃப் தானே. இஎம்எஃப்ங்கிறதும் வோல்டேஜுங்கிறதும் கிட்டத்தட்ட சேம் தான். இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இது வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் டிவைடட் பை எல் விச் இஸ் ஈக்குவல் டு டிஐ டிவைட் பை டிடி அப்படிங்கிற விஷயம் வருது. இங்கே விஏ விஎம் சைன் ஒமேகா டின்னு எழுதலாமா? எல்லுடைய வேல்யூ அப்படியே இருக்கணும். இப்போ என்ன செய்கிறோம், இதை இன்டகிரேஷன் பண்ணுறதுக்காக, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா மல்டிப்ளைடு பை டிடி. இந்த பக்கத்தில் ஒரு டிடியை மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே ஒரு டிடியை மல்டிப்ளை பண்ணுறோம். டிடி கேன்சல் ஆகுது, இட் பிகம்ஸ் வெறும் டிஐ. இங்கே விஎம் இன்ட்டு சைன் ஒமேகா டி இன்ட்டு டிடி டிவைடட் பை எல். அப்போ விஎம்மும் எல்லும் கான்ஸ்டன்ட்டு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஒமேகா டி இன்ட்டு டிடி. சைனை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் ஒமேகா டி டிவைடட் பை திஸ் ஒமேகா கம்ஸ் டு தி பாட்டம். அப்போ என்ன செய்யலாம், விஎம் காஸ் ஒமேகா டி டிவைடட் பை ஒமேகா எல் அப்படிங்கிற விஷயம் வந்துடுதா? ஸோ மைனஸ் விஎம் காஸ் ஒமேகா டி டிவைடட் பை ஒமேகா இன்ட்டு எல். அப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் I which is equal to IM cos ஒமேகா டி. அப்படி இல்லைன்னா கூட I which is equal to IM which is equal to VM divided by R அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோமா போன சாப்டரில். போன டாப்பிக்கில் VM divided by resistance. போன தடவை ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணும்போது மாறாதுன்னு சொன்னோம். பட் இண்டக்டர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது, இதுவும் மாறாமல் இருக்கணும். இட் வில் சேஞ்சஸ், த வேல்யூ ஆஃப் இண்டக்டர் சேஞ்சஸ். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆரை என்னன்னு எழுதுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா XL அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அது என்ன சார் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா, பொதுவாகவே ரெசிஸ்டன்ஸ் வில் நெவர் சேஞ்ச் ஆகாது. ஆனால் இண்டக்டர் எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் சேஞ்ச். அதே போல் கெப்பாசிட்டர் இட் வில் சேஞ்ச். ஸோ அப்போ அதுக்கு வரக்கூடியது என்ன, சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ரியாக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் வி இருக்கிற இடத்துல விஎம் இருக்குது, ஐங்கிற இடத்துல வச்சு IM ஈக்குவல் டு விஎம் டிவைட் பை ஒமேகா எல். நமக்கு ஏற்கனவே பார்த்தது என்ன, IM which is equal to VM divided by R.
ஸோ ஐஎம் கேன்சல் ஆகுது, விஎம் கேன்சல் ஆகுது. அப்போ இந்த ஆறுங்கிற இடத்துக்கு நேராக என்ன இருக்குது, ஒமேகா எல். ஸோ திஸ் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல். இந்த ரெசிஸ்டன்ஸை கூட நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்எல் அப்படின்னா என்ன, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். எல்லுங்கிறது இண்டக்ஷனுக்கான ஃபார்முலா, எக்ஸுங்கிறது ரியாக்டன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இண்டக்ஷன் ரியாக்டன்ஸ் அல்லது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு எல். சரி சார், இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோமே, இப்படி பண்ணுறதுனால நமக்கு ரெசிஸ்டன்ஸோட யூனிட்டான ஓம்ஸ் தான் வருமா அப்படின்னு கேட்டால் யூ ஹாவ் டு செக். ஒமேகா என்பது ஆங்குலர் வெலாசிட்டி, அதனோட யூனிட் ரேடியன் பர் செகண்டு. எல் என்பது ஹென்ரிங்கிறது என்ன, ரேடியன் பர் செகண்ட் டிவைடர் பை, இல்லை இந்த மல்டிப்ளைடு பை வெப்பர் பை ஆம்பியர். இதை மறுபடியும் என்ன செய்யலாம், வெப்பர் டிவைடர் பை ஆம்பியர் செகண்டுன்னு எழுதலாமா. வெப்பர் என்பது விஎஸ் டிவைடர் பை ஏஎஸ், அதாவது வோல்டேஜ் இன்ட்டு செகண்ட் அப்படிங்கிறது தான் வெப்பருடைய ஃபார்முலா, டிவைடர் பை ஏஎஸ். இதுவும் கட்டாது. வி பை ஏங்கிறது என்ன, வோல்டேஜ் டிவைடர் பை ஆம்பியர், வி டிவைடர் பை ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் அல்லவா, ரெசிஸ்டன்ஸ் அல்லவா. ஸோ இப்போ வி பை ஏ விச் இஸ் நத்திங் பட் ஓம்ஸ். அப்போது ஒமேகா இன்ட்டு எல்னு போடும்போது நமக்கு ஓம்ஸுங்கிற யூனிட்டே ரீட்டைன் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம், ஆங்குலார் வெலாசிட்டியும் இண்டக்ஷனையும் நம்ம கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம், இண்டக்டன்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது we will get the value of inductive reactance. சரி சார், நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எதற்காக சால்வ் பண்ணுறோம், which is nothing but IM which is equal to VM divided by XL அப்படின்னு நம்ம போடுறதுக்காக. எந்த இடத்துல வந்தாலும் நமக்கு வரக்கூடிய வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டர் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஆர்னு போட முடியாது, எக்ஸலுங்கிறது தான் நீங்கள் போட்டாகணும். அதே நேரத்தில் பீக் வோல்டேஜ் பீக் கரண்ட் அதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த ஃபார்முலா ப்ரீவியஸாக ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணும்போது ஐஎம் டிவைடர் பை விஎம் டிவைடர் பை ஆர், அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் நம்ம கனெக்ட் பண்ணும்போது, ஒருவேளை இந்த இடத்துல ஒரு இண்டக்டாராக கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வரக்கூடிய ஃபார்முலா ஐஎம் ஈக்குவல் டு விஎம் டிவைடர் பை எக்ஸ்எல் அப்படிங்கிற ஃபார்முலா. தென் தி எக்ஸ்எல் இஸ் கன்வெர்டட் அகெயின், அதோட ஃபார்முலா ஒமேகா இன்டி எல் அப்படின்னு மாறுது. ஸோ இந்த கண்டிஷன்ஸுக்காக நம்ம கொண்டு வரதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் IM which is equal to in the value, then this value of inductive reactance is proportional to omega, likewise XL is proportional to F. அது என்ன சார், F frequency, ஏன்னா omega which is nothing but 2 into pi into F. அப்போ என்ன அர்த்தம், XL is proportional to frequency அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்க போகிறோம். likewise the value of XL is proportional to L also. what do you mean by L? Lங்கிறது இண்டக்டன்ஸ். ஸோ இண்டக்டன்ஸு அதோட யூனிட்டு ஹென்ரி. இந்த ஹென்ரியில் மில்லி ஹென்ரி வரும், மைக்ரோ ஹென்ரி வரும். அதில் இருக்கக்கூடிய அந்த 10 to the power வேல்யூஸ்லாம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் கிடைக்கும். யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ், ஏன்னா இந்த வேல்யூஸில் தான் மைக்ரோ ஹென்ரிலையும் மில்லி ஹென்ரிலையும் மாட்டி நமக்கு ஆன்சர் கண்ணா பின்னான்னு வரதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா. தி நெக்ஸ்ட் டாபிக் we are going to see is AC voltage applied to a capacitor. கெப்பாசிட்டருங்கிறது நமக்கு சாப்டர் நம்பர் 17 பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிட் முடிஞ்சு வந்துருச்சு. ஸோ 1 கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 1 கெப்பாசிட்டரோட யூனிட்டுங்கிறது என்ன, 1 ஃபேரட். ஸோ அந்த 1 ஃபேரடுங்கிறது என்ன, நமக்கு ஹென்ரின்னு சொல்லணும். இப்போ நமக்கு டக்குன்னு வெப்பர் பர் ஆம்பியர்னு போட்டோம் இல்லையா ஹென்ரின்னு சொல்லும்போது. ஸோ 1 ஃபேரடுங்கிறது என்னன்னு போடுவோம். ஸோ அதுக்காக தான் ஒரு ரிவிஷன் மாதிரி திருப்பி கொடுத்துறேன். ப்ளீஸ் கீப் டேக் லுக். ஸோ Q which is equal to C into V. Qங்கிறது சார்ஜ், அதனோட யூனிட்டு கூலும்பு. C என்பது கெப்பாசிட்டன்ஸ் ஃபேரடு, V என்பது வோல்டேஜ், அதனுடைய வோல்டேஜ். அப்போ ஃபேரட் ஈக்குவல் டு சார்ஜ் பை கூலும் டிவைடட் பை வோல்டேஜ். கூலும் என்பது ஆம்பியர் செகண்டு, வோல்டேஜ் என்பது வாட் பர் ஆம்பியர். தென் இந்த ஏ மேலே போகும்போது ஏ ஸ்கொயர் செகண்ட் டிவைடட் பை வாட்டு. 1 வாட் என்பது 1 நியூட்டன் மீட்டர் பர் செகண்டு. இந்த செகண்ட் மேலே போகும்போது ஆம்பியர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர். நியூட்டன் என்பது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு இந்த மீட்டர் வருது. செகண்ட் மேலே போகும்போது ஆம்பியர் ஸ்கொயர் செகண்ட் பவர் 4 டிவைடட் பை கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இதனுடைய எம்எல்டி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எம்எல்டி செக் பண்ணுறதை விட முக்கியமான விஷயம் 1 ஃபேரட் விச் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை 1 வோல்ட். 1 கூலும் பெர் வோல்ட் அப்படிங்கிறத 1 சார்ஜ், அதாவது சார்ஜ் பர் யூனிட் வோல்ட் அப்படிங்கிறத எப்போதுமே மைண்டில் கரெக்டாக வச்சுங்க. இதுபடி வைக்கும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரி, இப்போ நான் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாப்டர் நம்பர் 17ஓட விஷயங்களை நம்ம டக்குன்னு ரீவிசிட் பண்ணிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் தான். ஸோ எனிஹவ் Q is equal to C into Vங்கிற ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். லைக்வைஸ் இங்கே நமக்கு இது அப் டு சாப்டர் நம்பர் 21 சார்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு கூலும் இன்ட்டு திஸ் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு வோல்ட்டுங்கிறதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஃபார் திஸ் ஏசி வோல்டேஜோட
ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணும்போது அந்த V என்பது சாதாரண VL ஆல்ரெடி இருக்கக்கூடிய பீக் வோல்டேஜான Vm இன்ட்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு இருக்கு. இது இந்த சம்மில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வென் கனெக்டட் டு கரண்ட்டோட இப்போ நம்ம வோல்டேஜோட கனெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லும்போது the charges will automatically increase. இதோட தியரி. ஸோ சார்ஜ் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இட் ஆப்போசஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ரெகுலேட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட்னு சொல்லலாம் இன்னும் ஏசி சர்க்யூட். ஸோ அது கரண்ட்டோட ரெகுலேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல Q which is equal to C into Vங்கும் போது V which is equal to Q divided by C அப்படின்னு போடுறோம். That value of V is already Vm sin omega t இல்லையா? அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ Q by C which is equal to Vm sin theta இந்த Cயை மல்டிப்ளை பண்ணும்போது Q which is equal to இதை இன்னும் சிம்பிளாகவே சொல்லணும்னா Q which is equal to C into V. இங்கே Vயோட வேல்யூவான Vm sin thetaவை போட்டோன்னா V into Vm sin omega t அதான் பண்ணியிருக்காங்க. இது தேவையில்லாத குழப்பம் தான். பட் எனிஹவ் நமக்கு சார்ஜையும் கரண்ட்டையும் லிமிட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்ம இந்த ஆர்டரில் போயிருக்கோம். பட் யூ கேன் கோ லைக் திஸ் Vm into C into sin omega t இந்த ஆர்டரில் நீங்கள் போய்க்கலாம். இதனோட யூனிட்டு இப்போ வரைக்கும் நமக்கு Qவோட யூனிட்டான சார்ஜ் அதனோட யூனிட்டான கூலும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இருக்காது. அடுத்ததாக நமக்கு தெரியும் சார்ஜையும் டைமையும் பேஸ் பண்ணி கரண்ட்டு என்ன காரணம்னா dq divided by dt which is equal to I. ஏன்னா சார்ஜ் பர் யூனிட் டைம் நமக்கு சார்ஜ் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு இட் வில் லிமிட். ஸோ இதோட டிவிஷனுங்கிறது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக இதில் உங்களுக்கு கரண்ட்டை லிமிட் பண்ணுன்னு சொல்லுது இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி I ஈக்குவல் டு dq divided by dtனா அப்போ dq which is equal to I into dt இது ஒரு ஃபார்ம் இருக்குது. லைக்வைஸ் இதோட dq which is equal to I into dt அப்படின்னு நீங்கள் போட்டாலும் ஐயோட வேல்யூ இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ வாட் வி ஆர் டூயிங்னா d by dt into q. இந்த க்யூங்கிறது ஆல்ரெடி VMC sin omega t இருக்கா, அதை dqக்கு பதிலாக இந்த க்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ dq divided by dt அப்படின்னு சொல்லும்போது டிஃபரன்ஷியேஷன் ஃபார்மில் வருது. நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும். இண்டக்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது அங்கே நமக்கு இன்டகிரேஷன் கிடச்சிச்சு. லைக்வைஸ் கெப்பாசிட்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே நமக்கு டிஃபரன்ஷியேஷன் அப்ளிகபிள் ஆகுது. சரிங்களா? இதை பேஸ் பண்ணும்போது VMC sin omega t இதை டிஃபரன்ஷியேட் பண்ண VMC cos omega t இன்ட்டு ஒமேகா. இந்த ஒமேகாங்கிறது இங்கே வரும். இன்டகிரேஷனில் அங்கே என்ன பார்த்தோம்? sin omega t இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் cos omega t டிவைடட் பை திஸ் வேல்யூ ஆஃப் ஒமேகா கம்ஸ் டு பாட்டம். இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகுது. அப்போ VMC omega cos omega t தட் இஸ் யுவர் ஃபார்முலா ஃபார் I. சரி, இப்போ அதே ஸ்டேஜில் இந்த ஐங்கிறத இப்போ என்னென்னு எடுத்து எழுதலாம்? IMனு எழுதலாம். How we can take it as IM? IM equal to VM into omega into C. இது எடுக்கலாமா? ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் IM which is equal to VM divided by R. இப்போ இதே இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டால் VMக்கு மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, டிவைடர் பையில் எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ஸோ வாட் வில் வி டூ அப்படின்னு கேட்டால் இந்த ஒமேகா சியை 1 டிவைடட் பை ஒமேகா சின்னு எழுதணும். அப்படி எழுதுனா மட்டும்தான் இது மேலே மல்டிப்ளை ஆகும். சரி, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எதுக்காக சார் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது IM எந்த வேல்யூ சேஞ்சும் இல்லை, VM எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒமேகா சிகிற மட்டும்தான் பிரச்சனை. இங்கே பாட்டம்லாம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று வேணும் இல்லையா? அப்போ அந்த R which is equal to 1 divided by omega c இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் which is nothing but capacitive reactance XC which is equal to 1 divided by omega into C அப்படின்னு இது ஃபார்மேட் ஆகுது. சரி சார், ஒருவேளை நான் இந்த ஒமேகா சியை அப்படியே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே VM டிவைடட் பை R இருக்குது, இங்கே VM இன்ட்டு ஒமேகா இன்ட்டு சின்னு இருக்குது. VM கேன்சல் ஆகுது. அப்போ 1 by R which is equal to ஒமேகா சி. திஸ் R goes up. R மேலே போச்சு அப்படின்னா 1 divided by omega c இது பாட்டமுக்கு வந்துடும் இல்லையா? அப்போ அதுவும் கரெக்ட் தான். ஸோ திஸ் R becomes XC which is equal to 1 divided by omega c. அதனோட யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் தான். அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சாகணும்? ஒமேகா என்பது ரேடியன் பர் செகண்ட், கெப்பாசிட்டன்ஸ் என்பது சார்ஜ் பர் வோல்டேஜ். அப்போ நீங்கள் அதோட ஃபார்முலா சார்ஜ் டிவைடட் பை எஸ் இன்ட்டு வி. சார்ஜ் என்று சொல்லும்போது ஆம்பியர் செகண்ட் டிவைடட் பை செகண்ட் இன்ட்டு வோல்டேஜ், செகண்ட் கெட்டாவது வோல்டேஜ் பை ஆம்பியர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வாட் யூ வில் கெட் 1 by ohms அப்படிங்கிறது கிடைக்குது. நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடியது என்ன? இங்கே கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது ஒமேகா சியோடைய மதிப்பு 1 by ohms. அப்போ 1 by omega cன்னு கொடுத்தீங்கன்னா which becomes ohms. அவ்வளோதான். இதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தட் இஸ் யுவர்
capacitive, reactance, XC. அவ்வளோதான் விஷயம். சரியா? இந்த கன்வர்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெருசாக எந்த இஷ்யூஸும் வராது. இப்போ நம்ம பார்த்த இந்த ஆறு XL, XC இவ்வளோ தான் இந்த யூனிட்டு. இது தவிர IM, VM. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். Probably we have came to the end of this part. Next வீடியோவில் LCR circuit, ஏன்னா இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் மூணுமே நமக்கு சேர்ந்துருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் அப்புறம் LC ஆசிலேஷன்ஸ் அண்ட் ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, அதை பற்றியும் அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அண்ட் டிஸ்கஷன் லாஸஸ் இதை பற்றி பார்த்தோன்னா இட் வில் பி கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல், ஏன்னா இதில் 2 பார்ட்டுக்கு மேலே பெருசாக ஸ்கோப் இல்லை, 2 பார்ட் கம்ப்ளீட்டாக வந்துடும். அண்ட் தென் நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், NCERT எக்ஸசைஸ் அண்ட் MCQs அந்த ஆர்டரில் தான் போக போகிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.